கமியோதாஸ் கிச்சன் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் குழம்பு. ரொம்ப சுவையாக குட்டீஸு எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய அளவுக்கு நம்ம இன்றைக்கி செய்து காமிச்சிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம குக்கர்லேயே இந்த மட்டன் குழம்பை செய்திருக்கோம். பொதுவாகவே மட்டனை நம்ம குக்கரில் 4-5 விசில் விட்டு வேக வச்சதுக்கப்புறமா தான் குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி அப்படி இல்லாமல் குக்கர்லேயே குழம்பு செய்து முடிச்சிடலாம். வேலைக்கு போகிற பெண்கள், ஹவுஸ் ஒய்ஃப், பிகினர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு சுலபமான மெத்தட். இந்த மெத்தடில் கண்டிப்பாக நீங்களும் இந்த மட்டன் குழம்பை செய்து பாருங்கள். இப்போ வாங்க இந்த குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு விருப்பமான எந்த ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 3 கிராம்பு, 3 பட்டை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார் அனீஸ் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயத்தை நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அது கூடவே 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தையும் நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. 2 வெங்காயமும் நல்லா வதங்கி வரட்டும். கண்ணாடி பதம் வதங்கி வந்தாலே போதும், செவக்க வறுக்கணுங்கிறதில்ல. வெங்காயம் நல்லா வதங்கி வரத்துக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போ பாருங்கள், நமக்கு வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கி வந்திருக்கு. இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் அளவு தக்காளியை எடுத்து நல்லா நீள்வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தக்காளியை கட் பண்ணும்போது நல்லா மெலிசாக இருக்கிற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அப்போ நமக்கு சீக்கிரமாகவே வதங்கி வந்துடும். இப்போது தக்காளி நல்லா வெந்து மசிஞ்சு வதங்கி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மாற்றிட்டு மசாலாக்கள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து கொடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது அரைக்கும் போது இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவும் பூண்டு கொஞ்சம் கம்மியாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம எல்லா விதமான ரெசிபிக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம். இப்போது மல்லித்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன், மட்டன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், காஷ்மீர் மிளகாய் பொடி 1 டீஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இந்த 4ம் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இதில் காஷ்மீர் மிளகாய் பொடி ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவு சோம்புத்தூள் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. எப்போ எந்த ரெசிபி செய்தாலுமே மசாலாக்கள் சேர்க்கும் போது ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மசாலா கரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த ரெசிபியோட டேஸ்ட்டே நமக்கு மாறிடும். இப்போ கலருக்காக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்துட்டு நம்ம இப்போது 1 கிலோ அளவு மட்டன் எடுத்துருக்கோம். எடுத்துட்டு நல்லா 2-3 டைம் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் மட்டன் சூஸ் பண்ணும்போது கழுத்துக்கறி அல்லது தொடக்கறி இந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாக வெந்து கறி நல்லா வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கொஞ்சம் அது கூட கொழுப்பும் சேர்த்து வாங்கி சேர்த்து செய்து பாருங்கள். மட்டன் குழம்பு ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். கண்டிப்பாக ஒரு 4-5 பீஸாவது கொழுப்பு சேர்த்து செய்துக்கோங்க. அப்போ தான் மட்டன் குழம்பு ஒரு தனி வாசனையே இருக்கும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கழனி தண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம். சாதம் செய்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அரிசியை கழுவுவோம்ல, அதில் மொத வாஷ் பண்ணுற தண்ணியை கீழே ஊற்றிட்டு 2வது முறையாக வாஷ் பண்ணுற தண்ணியை எடுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம ஒரு 1/2 மூடி அளவு தேங்காய் எடுத்துருக்கோம். அதை பேஸ்ட்டாக இது போல் அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஜாரை அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ குக்கர் மூடி போட்டு மூடிட்டு விசில் விட போகிறோம். இப்போ எனக்கு தேவையான அளவு நான் தண்ணி சேர்த்துட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டிலேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் சேர்த்துருக்கேன். இந்த பொடி எப்படி அரைக்கிறது அப்படின்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் எண்டு ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ 3 டீஸ்பூன் அளவு மிளகாய் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 விசில் விட்டு எடுத்திருக்கேன். கறி நான் இன்றைக்கி கழுத்து கறி தான் எடுத்திருக்கேன். நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். 5 விசில் விட்டாலே போதும். இப்போ விசில் விட்டுட்டு நல்லா தம்மெல்லாம் போனதுக்கப்புறமா பாருங்கள், குழம்பு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பார்க்குறதுக்கு தண்ணி மாதிரி தான் இருக்கும். குழம்பு நல்லா ஆறி வர நல்ல திக்னஸ் ஆகிடும். இப்போ இது கூடவே
ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி ரெண்டையுமே பொடுசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கொத்து அல்லது 3 கொத்து போல் கருவேப்பிலை இலைகள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இது போல் கலந்து விடுங்க. குழம்பு இருக்கிற சூட்டுலேயே இந்த இலைகள் எல்லாமே நல்லா வெந்துட்டு வாசனையை நமக்கு இன்னும் கொஞ்சம் ரிச்சான டேஸ்ட்டில் கொடுக்கும். அதுக்காக தான் கடைசியாக கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கோம். கறி எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் பாருங்கள் வேற ஒரு பவுலுக்கு மாற்றி காமிக்கிறேன். நம்ம முன்ன பார்த்தும்போது குழம்பு கொஞ்சம் தண்ணியாட்டம் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ பாருங்கள் நல்லா திக்காகவே வந்திருக்கு. கறியும் நல்லா சாஃப்டாக வெந்துட்டு குழம்பும் நல்லா திக்காக வந்திருக்கு. நான் இன்றைக்கி சாதத்துக்கு தான் இந்த மட்டன் குழம்பை பயன்படுத்த போகிறேன். இப்போ பாருங்கள் நான் உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் எடுத்துகிட்டு போய் வச்சு காமிக்கிறேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஆயில் வந்து 3 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருந்தோம். நம்ம கொழுப்பு சேர்த்துருந்ததுனால உங்களுக்கு இந்தளவுக்கு ஆயில் இருக்கிற மாதிரி தெரியும். தேங்க்யூ.